இவ பேரு ரொமேனியா. அந்த அனாதை இல்லத்தில் இருக்கிற யாருமே இவகிட்ட போக மாட்டாங்க. ஒரு நாள் அங்க இருக்கிற மெயின் மதர் இவளோட விசித்திரமான நடத்தைய பார்த்து பயந்து பின்னாடி போறப்போ டபக்குன்னு கால் தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. தலையில பலத்த அடி, வாய் பேச முடியாம அப்படியே பேரலைசிஸ் ஆகி படுக்கை ஆகிடுறாங்க. ரொமேனியாவோட உண்மையான ரகசியத்தை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரே நபர் இப்போ உயிரற்ற பிணம் மாதிரி ஆயிட்டாங்க. அதே நேரம் பிறக்காத தங்களோட பெண் குழந்தையை இழந்து தவிச்ச ஜானும் சாராவும் ஒரு குழந்தையை தத்தெடுக்க அங்கே வர்றாங்க. இவ வேணுமேனே ஓடிப்போய் அம்மா அப்பா இன்னும் பாசமா கட்டி பிடிச்சு நடிக்கிறா. அந்த அப்பாவி முகத்தை நம்பி ஏமாந்த தம்பதி அவளை தத்தெடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. ஒரு நாள் நைட்டு ஜானும் சாராவும் ஒரு பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. குழந்தைகளை பார்த்துக்க சாராவோட தங்கை வீட்டுக்கு வர்றா. ஆனா நள்ளிரவுல அவங்க பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்து கதவை திறந்தா அங்க ஒரு கொடூரமான அதிர்ச்சி. சாராவோட தங்கை உடம்பு முழுக்க இரத்தக் கரைகளோட ஏதோ சொல்ல வந்து அப்படியே மயங்கி விழுறா. பதறிப்போன சாரா, இங்க என்ன நடந்துச்சு ரோமேனியா கத்த. அவளோட முகத்துல பயமே இல்லாம, ஏன் லேட்டா வந்தீங்க அம்மா? எனக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும் மிரட்டுறா. சாரா அலறிக்கிட்டே மாடிக்கு ஓடி போய் பார்க்கிறா. அங்க அவளோட 5 பையன் மூச்சே இல்லாம கிடக்குறான். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்ட் 2ல பார்ப்போம். பார்ட் 2 வேணும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.